உலகத்திலே பல மதங்கள், பூமியிலே கண்டமைந்து மதங்கள் கோடி. புத்த மதம், சமண மதம், பார்சி மார்க்கம், நாம முயர் சீனத்து தாவு மார்க்கம், நல்ல கன்பூஷி மதம் என பார்மேல் நாம் அறிந்த மதங்கள் பல உளவாம் அன்றே, யாவினுக்கும் உட்புதைந்த கருத்து இங்கு ஒன்றே. பாரதி. இப்படி ரொம்ப மதம், அத்தனை மதத்துக்குள்ளையும் இந்த சைவ சித்தாந்தம் போயிருக்கு. எப்படி? அவ்வளவு மதத்துக்கும் எல்லாரும் எதை ஒத்துக்கிறான்? எல்லா செயலும் கடவுள் பால் உள்ளன, எல்லாவற்றையும் கடவுள் செய்கிறார். கல்யாணமா இருந்தாலும் கடவுளை கும்பிடுறான், சர்ச்சில் போய் கல்யாணம் பண்றான். அவங்க இஸ்லாமியர்கள் கல்யாணத்துக்கு ஆளை கூப்பிட்டு ஓத சொல்றாங்க. பௌத்தர்கள், சமணர்கள் அத்தனை பேரும் கடவுளை கும்பிட்டு கல்யாணம் பண்றான். இந்துக்கள் சொல்லவே வேண்டாம், நமக்கு எல்லாம் கடவுள் தான். கல்யாணத்தன்னைக்கு கூட வாழ்த்துற பொழுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணின் நல்லகுதூரும் கழுமல வடநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே சொல்லித்தான் நம்ம வாழ்த்துறோம். வைஷ்ணவ பெருமக்கள் கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க? ஆண்டாள் நாச்சியார் பாட்டை சொல்லி வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நரிதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான். என்ன வாழ்க்கை! என் கையை பிடிச்சான் யாரு? அந்த பெருமாள். ஆண்டாள் நாச்சியார் வாழ்க்கை. குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினான். ஆண்டாள் நாச்சியார் பாட்டு 10 பாட்டு, வாரணம் ஆயிரம்னு பேரு. இந்த 10 பாட்டை படிச்சா என்ன பலன் கிடைக்கும்னு 11வது பாட்டுல நாச்சியார் சொல்றாங்க. 11வது பாட்டு, ஆயனுக்காகத்தான் கண்டகனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாழும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த 10 பாட்டை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறந்து பல நாட்களுக்கு இருக்கும், வாழும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. அப்ப நம்ம எல்லாத்திலையும் கடவுள் என்று இந்த சைவ பெருமக்கள் தொடங்கினார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சிவபெருமான். அதனாலே உலகளாவிய சைவ சித்தாந்தம் என்று சொல்லும் பொழுது உலக மக்களுக்கு புடிபடாத 2 வினாக்களுக்கு விடை சொன்னது சைவ சித்தாந்தம். இன்னைக்கு அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. நான் முன்னாலே ஒரு நாள் அதை சொன்னேன். ஒரு மரத்துல 5 மாம்பழம், 5 மாம்பழமும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒரு தாய் வயிற்றுல 5 பிள்ளை, 5 பிள்ளையும் ஒரு மாதிரி இல்லை. ஏன் அப்படி? ஒருத்தன் கெட்டிக்காரனா இருக்கான், ஒருத்தன் முட்டா பயலா இருக்கான், ஒருத்தன் வீணை வாசிக்கிறான், ஒருத்தன் வீணையை தூக்கி போட்டு உடைக்கிறான். ஏன் சார் இப்படி? ஒரு தாய் வைத்த பிள்ளை தானே 5. பதில் சொல்ல முடியல. கடவுளால் கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. கடவுள் கொடுத்திருந்த அநியாயம் இல்ல. இவருக்கு செல்வத்தை கொடுத்து என்ன வறுமையாளனா ஆக்கினா கடவுள் கடவுளே இல்லை, பாரபட்சம் உள்ளவர். அவர் எதுக்கு நான் கும்பிடணும்? வழியே கிடையாது. சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான் வினை கொள்கையை கொண்டாந்து விட்டு, நீ பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல உனக்கு உடம்பு. இதுக்கு மிஞ்சினது கிடையவே கிடையாது. ஒரு தாயும் பிள்ளையும், வசதி குறைவான குடும்பம், தாயாருக்கு வசதி இல்லை, ஆனா தினம் ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவன் சாப்பிடுவான். தாயும் பிள்ளையும் இருக்கிறது கொஞ்சம், அதுல ஒரு ஏழைக்கு சோறு. இந்த பையன் மெதுவா கேட்டான், நமக்கோ ஒன்றும் வசதி இல்லை, அப்பா ஒன்றும் வச்சுட்டு போகல, இந்த பணத்தை எடுத்து ஏமா எல்லாருக்கும் சோறு போடுற? இல்லடா, உங்க அப்பா கடைசியா ஒன்று சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்? அடியார்களுக்கு அன்னம்பாதிப்பு செய்யுன்னு சொன்னார். அன்னம் பாதிக்கிறேன். இந்த மாதிரி அன்னதானம் பண்ணனா என்னம்மா கிடைக்கும்? எனக்கு தெரியலப்பா, உங்க அப்பா சொன்னார் செய்கிறேன். அன்னதானத்துக்கு பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, இந்த காட்டை தாண்டி போ, ஒரு முனிவர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ. அம்மா சொல்லிவிட்டா. பையனுக்கு 12 வயசு. இங்க இருந்து காட்டை தாண்டி புறப்பட்டானா போறான், ராத்திரி ஆயிடுச்சு, நடுக்காட்டுல நிக்கிறான்.
புலி சிங்கம் சத்தமெல்லாம் கேட்குது, பயமா இருக்கு. நீ காட்டை இவன் தாண்டதுக்குள்ள விடிஞ்சிரும். கஷ்டப்பட்டு நிற்கிறான். ஒரு வேடன் எதிர்த்தாப்புல வந்தான். தம்பி, என்ன நடுக்காட்டுல நடுராத்திரி? இல்லை, நீ அன்னதானம் பலன் கேட்க போறேன். நல்ல வேலையை கெடுத்த. இங்க நின்னா நீனே புலிக்கு அன்னதானம் ஆயிடுவேன். இப்ப என்ன செய்ய? வா, எங்க வீட்டுக்கு வா, கூட்டிட்டு போறேன். வேடனுக்கு என்ன காட்டுக்குள்ள பங்களாவா இருக்கு? 2 மரம், மரத்து மேல ஒரு பரண். அந்த பரண் இவ்வளவுதான் இடம். அதுலதான் புருஷனும் பொண்டாட்டியும் குடும்பம் நடத்துறாங்க. பெட்ரூமும் அதுதான், சாப்பாட்டு அறையும் அதுதான், சாமி ரூமும் அதுதான், குளிக்கிற இடமும் அதுதான். அதுதான் இடம். மலை மேல வேடனும் வேடு வச்சியும். வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சி, வேடிச்சி. பாட்டு ஞாபகம் வருதா? வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்துள்ள போதே கொடாதவர். யாரு பாடுறா? கந்தர் அலங்காரம். வேடு வச்சி வேடிச்சி 2 உண்டு. வேடு வச்சி திருப்புகள்ல பாடுவார். வேத வெற்பிலே குணத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி மீர் பாதபத்ம மீது சச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. வேடுவன் வேடு வச்சி மேல இந்த பையனை கூட்டிக்கிட்டு மேலே ஏற்றிட்டான். இவன் பையன் போய் நிற்கிறான். பிராமண பையன், 12 வயசு. இந்த வேடு வச்சு வேடனை ஒரு பார்வை பார்த்தான். ஏய்யா, சாப்பாட்டுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டியே, இவனுக்கு சோறு யாரு போடுறது? அங்கே என்ன சோறா இருக்கு? கிடையாது. தினமாதான். தினமாவை சாப்பிட்டுக்கிட்டு பொழப்பு நடக்குது. அங்கேருந்து வந்தா இவ்வளவு தினமாவு இருந்தது. 2 பங்கா வச்சா. இந்த ஐயா, ஒரு பங்கு எனக்கு, ஒரு பங்கு உனக்கு, உன் பங்கை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. புரியுதா? தெளிவா புரியுது. இந்த பையனுக்கு கொடுக்கறதா இருந்தா உன் பங்கை கொடு, என் பங்கை கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல, தெளிவா சொல்லிவிட்டான். இவர் தன் பங்கு தினமாவை அந்த பையனுக்கு ராத்திரி கொடுத்தார். பையன் ராத்திரி தினமாவை சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். படுக்கிறதுக்கு என்ன இடம்? இவ்வளவுதான் இடம். 2 பேர் நெருக்கி படுக்கலாம். 3 பேரா இருந்தா ரொம்ப நெருக்கி படுத்துக்கலாம். இப்போ 3 பேர். இவன் சொன்னா பொண்டாட்டிட்ட, இந்த பையன் சின்ன பையன், ஒரு ஓரத்தில் போட்டின்னா விழுந்துருவான், கீழே புலி சிங்கம் சாப்பிட்டு போயிடும். நடுவில் இந்த பையனை போடு, அந்த பக்கம் நீ படுத்துக்கோ, இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன். இந்த பிள்ளைய ராத்திரி காப்பாற்றி விடுவோம். உனக்கு வேற வேலை கிடையாது. கண்டால கூட்டிகிட்டு வந்து தொல்லைப்படுத்துற, அதெல்லாம் முடியாது. நீ நடுவில் படு, பையனை அந்த பக்கம் போடு, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டேன். நடுவில் படுத்துட்டேன். பொண்டாட்டி இந்த பக்கம், பையன் கடைசியில். இவனுக்கு தூக்கம் வருமா? ஐயோ, பையன் விழுந்துட்டா என்ன செய்யறது? பையன் விழுந்துட்டா என்ன செய்யறது? என்கிட்ட அடைக்கலமா வந்த ஒருத்தனை காப்பாற்றணுமே. இந்த பிள்ளைய காப்பாத்துறேன்னு தானே மேலே கொண்டாந்து வச்சிருக்கேன். தூக்கமே வரல. ராத்திரி 12 மணி யோசிச்சான். எதுக்கு ராத்திரி பூரா தூங்காம கிடப்பாங்க? கும்பிட்டு என்ன டியூப் லைட்டா போட்டுருக்கு, ஒன்றும் கிடையாது. மெதுவா எந்திரிச்சான். பையனை நடுவில் தள்ளி விட்டான். இவன் கடைசியா போய் படுத்துட்டான். நல்லா தூங்கிட்டான். அவனுக்கு பழக்கம், விடமாட்டான். தூங்கிட்டான். பையனும் ஒழுங்காயிட்டான்னு தூங்கிட்டான். விடிகாலம் 4 மணி இந்த பொண்டாட்டி எந்திரிச்சான். இந்த பையன் ராத்திரி வந்துட்டான். அதனால இந்த ஆள் சாப்பிடாம போயிட்டாரு. இந்த பையன் காலையிலையும் இருப்பான் போல தெரியுது. இருந்தா இவர் காலையில் உள்ள தினமாவையும் அவன்கிட்ட கொடுத்துருவாரு. இந்த ஆளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தன்னாலும் தெரியலை, சொன்னாலும் புரியலை. இந்த பையன் இருந்தா தானே. ராத்திரியோட ராத்திரியா இந்த பயலை கீழே தள்ளி விட்டு விட்டா புலி சாப்பிட்டு போயிடும். பிறண்டு விழுந்துட்டான்னு சொல்லிவிடலாம். தூக்கம். 4 மணி. கரண்ட் இல்லை. கரண்டா? லைட்டே இல்லை. கடைசியில் தானே பயப்படுத்தான். ஆமா, கடைசியா படுத்திருந்தவனை தள்ளி விட்டான். 2 புலி ரெடியா நின்று சாப்பிட்டு போயிடுச்சு. கதையை பார்த்தீங்களா? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். விடிஞ்சு பார்த்தா பையன் நல்லா படுத்து கிடக்கிறான். அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஆகா, இந்த மனுஷன் வேலை பார்த்து இப்ப அவரே இறந்து போயிட்டாரு. பையனை நல்லா 4 அடி அடிச்சு விரட்டி விட்டான். பையன் அழுதுகிட்டே வந்தான். காட்டை தாண்டினா, ஊருக்குள்ள வந்தான். முனிவரை பார்த்தான். முனிவர் காலில் விழுந்தான்.
என்ன வேணும்? அன்னதானத்தின் பலன் தெரியணும். அன்னதானம் பண்ணனா என்ன புண்ணியம் பலன் தெரியணும். அப்படியா? சரி. இந்த ஊர் ராஜாவுக்கு குழந்தை இல்லை, நீ போய் திருநீர் கொடு, குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வாழை இலையில வச்சு எடுத்துக்கிட்டு வர சொல்லு. அது இந்த கேடு அன்னதான பலனை. சரி, நேர ராஜாட்ட போயிட்டான், திருநீர் கொடுத்தான். தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பது திருநீர். திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமா? இவன் திருநீர் கொடுத்த உடனே 10வது மாசம் ஆண் குழந்தை, அழகான குழந்தை. அங்கே தங்கிட்டான். வாழை இலையில வச்சு குழந்தைய கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தைய கொண்டாந்து இவங்கிட்ட காட்ட இப்படி பார்த்தான். குழந்தையே, அன்னதானத்தின் பலன் என்ன? குழந்தை அப்படியே இவனை பார்த்தது. என்ன தெரியலையா? தெரியல. அந்த வேடன் நான் தான். ராத்திரி என்னுடைய சாப்பாட்டிலே உனக்கு ஒரு பங்கு கொடுத்தனே, என் சாப்பாட்டை. அந்த புண்ணியத்தினாலே ராஜா வீட்டுல ராஜாவா இப்ப பிறந்திருக்கிறேன். அடுத்த ராஜா நான் தான். எவ்வளவு பெரிய பிறவி! வினையினால் வந்தது பிறவி. ரொம்ப முக்கியம். உனக்கு இன்னொன்னு தெரியுமா? என்ன? இந்த ஊர்ல வெட்டியான் வீட்டுல பன்னி குட்டி போட்டிருக்கு. 8வது குட்டி என் பொண்டாட்டி. உன்னை விரட்டி விட்டாள்ல, உன்னை அடிச்சாள்ல, அதுக்கப்புறம் அவளும் இறந்து போயிட்டான். வெட்டியான் வீட்டுல பன்றி போட்ட குட்டி 8வது குட்டி, நெத்தியில கருப்பு மச்சம். போய் பாரு. இந்த பையன் ஓடி போய் பார்க்கறான். 8வது குட்டி கம்பீரமா படுத்து கிடக்கு, நெத்தியில கருப்பு மச்சம். வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. இந்த உடம்பு என்ன? அன்னதான பலன். அவனுக்கு ராஜா வீட்டுல பிறப்பு, இந்த இவளுக்கு வெட்டியான் வீட்டுல பன்றி. அப்ப என்ன தெரியுது? வினை கொள்கை. அதுக்கு வந்தேன். வினையினால உடம்பு. நம்ம பண்ணின வினை நல்வினை இருந்ததுனால இங்க வந்து நல்லதை பேசி நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டி எங்கேயோ எப்படியோ கிடப்போம். வினையினால எல்லாம். இந்த வினை கொள்கை உலகளாவியது. வேற யாரும் சொல்லல, சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லிட்டு. அறிவுதான் உன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும், மனம் ஓட்டக்கூடாது. மனசளவில் ஓடப்படாது. மனசு பொல்லாது. குரங்கு இல்ல, மனசு குரங்கு இல்ல, கள்ளு குடிச்ச குரங்கு. சும்மாவே ஆடும். கள்ளு குடிச்சா என்ன ஆகும்? ரொம்ப நல்லா ஆடும். அதை ஒரு தேளும் கொட்டிட்டா அதான் நம்ம மனசு. அநியாயத்தில் அநியாயம். அமெரிக்காவில் ஒரு குரங்க பழக்கினார்கள். நல்ல அறிவுள்ள குரங்கா பழக்கினார்கள். நம்ம என்னமாவது கேட்டோம்னா அது அடையாளம் அப்படியே சைகையில பதில் சொல்லும். அப்படி பழக்கி விட்டாங்க. நல்ல பொரட்டு குரங்கு, கொரில்லா. ஒரு மிருக காட்சி சாலையிலிருந்து இன்னொரு மிருக காட்சி சாலைக்கு கொரில்லாவை அனுப்புறாங்க. பிளேன்ல வருது கொரில்லா. முன்னால கொண்டே பிசினஸ் கிளாஸ்ல உட்கார வச்சு அதுக்கு மரியாதையை பாருங்க. கம்பீரமா வந்துட்டு இருக்கு. பின்னால ஒரு 30 பேர் உட்கார்ந்து இருக்காங்க பயணிகள். திடீர்னு பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கொரில்லா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கு. கீழே எல்லாம் செத்து கிடக்கிறாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டி எல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு அங்க போய் பார்த்தா எல்லாம் மலையில மோதி செத்து கிடக்கிறான். இந்த குரங்கு மட்டும் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கு. இதுகிட்ட கேட்டா தெரியுமே, இதுக்குத்தான் சைகை காட்ட முடியுமே. பழக்குன குரங்காச்சே. உடனே ஒரு அறிவாளி வந்துட்டார். நமக்கிட்ட அறிவாளிக்க வந்தா ஒரு அறிவாளி வந்துட்டார். குரங்க எப்படி பார்த்தாரு. குரங்கு அவர் எப்படி பார்த்தது. போன பிறவி நீதாயா நான், அப்புறம் என்ன இந்த பார்வை பார்க்கற? என்ன எனக்கு வால் இருக்கு உனக்கு இல்லை, இப்படித்தானே வித்தியாசம்? அப்படியே பார்த்தது. இவர் இப்ப வினாவ போறார். யார? குரங்க. முதல் கேள்வி அருமையான கேள்வி. விபத்து எத்தனை மணிக்கு நடந்தது? குரங்கு இவர்கிட்ட வந்தது. இவர் கடிகாரத்தை புடுங்குதுச்சு. குரங்கு புடுங்கத்தானே செய்யும்.
பிடுங்கி கடிகாரத்தை வச்சு காமிச்சிருச்சு. காலையில் 8:30க்கு. அறிவுள்ள குரங்கு, பரவாயில்ல. ஆமா, ஆக்சிடென்ட் ஆகிற பொழுது இந்த பயணிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதானே அர்த்தம். விமானி மேல பொறுப்பை விட்டு விட்டு நிம்மதியா தூங்கி இருக்க, தூங்கியே போயிட்டாங்க. பரவாயில்ல, குரங்கு அறிவுள்ள குரங்கு. ஆமா, விபத்து நடந்த பொழுது விமானியும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்கல்ல, பணிப்பெண்கள், அவங்களும் என்ன பண்ணாங்க? புரியுதா? குடிச்சிருக்காங்க. முக்கியமான கேள்வி இப்ப கேட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? குரங்க பார்த்து. நான் தான் பிளேனை ஓட்டுனேன், ஆக்சிடென்ட் ஆகாம என்னம்மா செய்ய. எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன் தெரியுமா? மனம் குரங்கு, மனம் போன போக்கல வாழ்க்கை பிளேனை ஓட்டுனா ஆக்சிடென்ட் ஆயிரும். அறிவு விமானி, அறிவை வச்சு ஓட்டணுமா மனசை வச்சு ஓட்டணுமா? பொல்லாத குரங்கு. இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி? கடவுள்கிட்ட மனசை செலுத்து. அதுதான் நமக்கு. மனம் போன போக்கில் போகாதே. மனசு போன போக்கில போனா அது குரங்கு ஓட்டுன விமானம் மாதிரி போயிடும். அறிவு வாழ்க்கை அவசியம். நமக்கு அறிவு இருக்காட்டியா? இருக்கு. சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சோறு வேணும், அட கோதுமை வேணும், அட கொஞ்சம் போல அது ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்படி சாப்பிடலாம்ல. நம்ம என்ன அப்படியே சாப்பிட்றோம்? சாதம், சாம்பார், ரசம், மோர்குழம்பு, தயிர், அவியல், எத்தனை காய்கறி. வயிற்றுக்கா மனசுக்கா? மனசுக்கு. எங்க வீட்டில் இன்னைக்கு 7 காய்கறி தெரியுமா? எங்க கொஞ்சம் போல சாப்பிட்டாலும் பசி அடங்கும்ல. அறிவுக்கு சாப்பிடுறது 70%, உணவுக்கு உடலுக்கு சாப்பிடுறது 30%, பசிக்கு சாப்பிடுறதுக்கு 30% தான். நம்ம வகை வகையா பண்ணி, அதுல வெவ்வேறு வகையா பண்ணி, அது ஒன்னொன்னு ஒவ்வொரு ருசியா பண்ணி, அது அடுத்த வீட்டில் காமிச்சு, எதிர்த்த வீட்டில் காமிச்சு, இதெல்லாம் எதுக்குங்கிறீங்க? எதுக்கு இவ்வளவுன்னு சொல்றேன் தெரியுமா? நம்ம சாப்பாடு, உணவு 30% உடம்புக்கு, 70% மனசுக்கு. விதவிதமா சமைச்சு சாப்பிட சொல்லி மனசு தானே சொல்லிச்சு. அப்ப நம்ம மனம் போன போக்குல போறோம். ஆமா, கடவுள் ஏன் இந்த மனசை கொடுத்தாரு? ஆராய்ச்சி பண்ணு. நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணு. அதுக்குத்தான் மனசை கொடுத்தாரு. விலங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? விலங்கை விட மனுஷன் உயர்ந்தவன். ஒரு பெரியவர் எழுதினார், மனுஷனை விட சில விலங்கு உயர்ந்ததுன்னு. அதுவும் சரிதானே. காக்கா 4 பேரை கூப்பிட்டு சாப்பிடும், கா கான்னு கத்திக்கிட்டு. நம்ம என்ன பண்றோம்? கதவை பூட்டி விட்டு உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒரு பயம் வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்களாம் ஒரு ஊர்ல. யாருக்கும் கொடுத்துத்தான் சாப்பிடணும். இதான் நம்ம ஊர்ல சட்டம். அடியார்களுக்கு அன்னம் பாதிப்பு செய்யணும். ஊர்க்காரன் கூட ஒத்துக்கிட்டேன். ஒரு கஞ்சனும் கஞ்சியும். கஞ்சனுக்கு பெண்பால், கஞ்சி, 2 பேரும். வெளியில யாருக்கும் சோறு போடக்கூடாது. என்ன செய்யலாம்? இந்த கஞ்சி சொன்னா கஞ்சனை பார்த்து 12:30 மணிக்கு சோறு சமைச்ச உடனே கதவை திறங்க. எவனாவது தெருவில் போறானான்னு பாருங்க. ஒருத்தனும் போகாத பொழுது சாப்பாடு தயார்னு சொல்லுங்க. கதவை சாத்திட்டு உள்ள வந்துருங்க. நாங்க கூப்பிட்டோம், யாரும் வரல. தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. அவன் கெட்டிக்காரன், தெளிவு. கதவை திறப்பேன், நல்லா பார்ப்பேன், சாப்பாடு தயாருப்பேன், உள்ள வந்துடுவேன். 10 நாள் ஓடிடுச்சு. ஒருத்தன் திருமுனையில திரும்புற பொழுது இவன் சாப்பாடு தயாருன்னா அவன் காதல விழுந்து அவன் ஓடி வர்றதுக்குள்ள கதவை சாத்திட்டேன். அவன் பார்த்தேன். மறுநாளும் வந்தான். அன்னைக்கு அதே மாதிரி ஆச்சு. இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும் இந்த ஆளை. வந்தவன் வீட்டுக்கு பக்கத்துல அடுத்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு நின்றுட்டான். இவன் கதவை திறந்து சாப்பிடுனா பாருங்க, உள்ளுக்கு நுழைச்சிட்டேன். பாடு தயார். அப்புறம் ஆமா, அதுக்குள்ள கதவை சாத்தி விட்டான்னா சாப்பிடுனா அவன் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சு உள்ள போயிட்டான்.
அந்த அம்மாவுக்கு எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. என்னையா நீ மனுஷன், துப்பு கட்டவன், இந்த ஆள் வந்துட்டானே, நான் என்ன பண்றது? இவன் இப்படி அடுத்த வீட்டுல இருந்து நுழைவான்னு நான் என்னத்தை கண்டேன்? உள்ளுக ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவன் இந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்க, சாப்பாடு தயார்னு சொல்லிட்டாருல்ல, சாப்பாடு போடுவார்ல. அவன் சொன்னான், பொண்டாட்டியை பார்த்து இவனை விரட்டுறதுக்கு என்ன வழி? நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம்னா இந்த பையன் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். சரி, ஒண்ணு செய்வோம். என்ன? புருஷன் சொன்னா பொண்டாட்டியை பார்த்து, நான் உன்னை அடிக்கிறாப்புல அடிக்கிறேன். அடிக்கிறேன் இல்லை, அடிச்சு அவ திருப்பி வெளுத்து விடுவா. அடிக்கிறாப்புல அடிக்கிறேன், நீ அழறாப்புல அழு. சரி, கைய வச்சுக்கிட்டா அவ முதுகல. இத அடிக்கிறாப்புல அடிக்கிறது. அவ ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அழறாப்புல அழுறது. 1/4 மணி நேரம் ஆச்சு. வெளியில வந்து பார்த்தா அந்த பயலை காணோம். கதவு திறந்து கிடக்கு. நல்ல வேளை போயிட்டேன், கதவை சாத்தியாச்சு. 2 சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட உட்காருதுங்க. அந்த பெண்டாட்டி நல்லா கேட்டான். இவன் புருஷனை பார்த்து, நீங்க நல்ல கெட்டிக்காரத்தனம் பண்ணிட்டீங்க, நான் எப்படி உன்னை அடிக்காம அடிச்சேன் பார்த்தியான்னு அவன். இவ சொன்னா, நான் எப்படி அழுதாப்புல அழாம அழுதேன் பார்த்தீங்களான்னு. அவன் கீழே இருந்து எந்திரிச்சான், நான் எப்படி போகாம இருந்தேன் பார்த்தீங்களா. இதான் நம்ம வாழ்க்கை. இந்த மனசு எவ்வளவு ஏமாத்துது பார்த்தீங்களா ஐயா. சாப்பாடு போடுன்னா போடு, உனக்கு இல்ல, கடவுள் வந்து உனக்கு கொடுத்தது, நீ ட்ரஸ்டி, யூ ஆர் நாட் தி ஓனர். எல்லாருக்கும் கொடு. அப்போ வாழ்க்கை எதுக்கு? மனசுக்கு. காக்கா எல்லாருக்கும் சாப்பாடு போடுது, கூப்பிட்டு நம்மால கதவை சாத்துறான். பெண் யானை பிரசவம் பண்ற பொழுது ஆண் யானை அந்த பக்கம் போய் நிக்குமா. சுத்தி வர பெண் யானைகள் மட்டும் நின்று பிரசவம் பார்க்குமா. யானை பசுமாடு கர்ப்பத்தோட வந்தா காலை நிமிந்து கூட பார்க்காதான். ஒரு புண்ணியவான் இவ்வளவு எழுதியிருக்காரு. இப்ப நம்மளை விட விலங்கு தேவலையே, 1000 பங்கு தேவலையே. அப்போ நம்ம தான் பெருசா, விலங்கு பெருசா? விலங்கு பெருசுன்னு சொல்லாதே. ஏன்? நம்ம தான் பெருசு. ஏன்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற நினைப்பு நமக்கு தான் இருக்கு, விலங்குகளுக்கு இல்லை. சில விலங்குகளுக்கு வரலாம், எல்லா விலங்குக்கும் வராது. காளையார் கோயில்ல 10 பெண்கள், பெண் யானைகள் போய் வழிபட ஆண் யானை பூ போட்டுதுன்னு அப்பர் சம்பந்த சுவாமி பாடுறாரு. மானமா மடப்பிடி வன்கையால் அழகிட காணமார் கடகரி வழிபடுங்கானப்பேர் ஊனமா உடம்பினில் உருபினி கடையெண்ணில் ஞானமா மலர்கொடு நடுகுதல் நன்மையே. அதெல்லாம் ரொம்ப குறைச்சல். எல்லா எறும்புக்குமா கடவுள் பக்தி வருது? எறும்பியூர்ல மட்டும் எறும்புக்கு கடவுள் பக்தி வந்துச்சு. எல்லா சிலந்தியுமா கடவுளுக்கு கோயில் கட்டுனுச்சு? திருவானைக்காவல்ல மட்டும் சிலந்தி கோயில் கட்டுனுச்சு. ஆனா மனுஷன் தான் பெரிய ஆளு. மனுஷ பிறவி எடுத்தது இறை வழிபாட்டுக்காக. இறை வழிபாட்டு மனுஷ பிறவி எடுத்தானே. கடவுள் நம்பிக்கை கட்டாயமாக இருக்க வேண்டும். சைவத்தில அடிப்படை அதுதான். கடவுள் நம்பிக்கை கட்டாயம் இருக்க வேண்டும். சார் நம்பலைன்னா என்ன கெட்டு போச்சு? கடவுளே இல்லை அப்படின்னா என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லை, உலகம் கெட்டு போயிடும். ஏன்? கடவுள் இருக்குன்னு நம்புறவன் பாவம் பண்ண பயப்படுவேன். கடவுளே இல்லைங்கிறவன் பயப்படவே மாட்டான். கடவுள் இருந்தா தானே என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் வச்ச சட்டம், நான் தான் கடவுள்னா ஊரை வளைச்சு ஒலையில போட்டுருவேன். இன்னைக்கு அதுதான் பல நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு. கடவுளே கிடையாதுன்ன உடனே நான் என்ன பண்ணாலும் என்ன தண்டிக்க நாதி கிடையாது, போ. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தவறு செய்ய மாட்டான்னு நான் சொல்லல. தவறு செய்யறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். ஏதோ தவறு கொஞ்சம் குறையும். குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாரு பாரதியார். பாவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவேன். பழைய காலத்திலே திருவள்ளுவர் கூட தெய்வ நம்பிக்கையோடு திருவள்ளுவர் பாட்டம் முழுக்க எழுதினார். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டு. மழை பெய்யலைன்னா தேவர்களுக்கு கூட வழிபாடு நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு வழிபாடு நடத்தணும்னு அர்த்தம். திருவள்ளுவர் காலம் ரொம்ப முக்கியம். மற்றவனை மன்னிக்கணும்னு சைவம் சொல்லி கொடுக்கும். உங்க பெரிய புராணம் என்ன சொல்லுது?
மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனை மன்னிச்சாரா இல்லையா? வந்தான் நினைந்தக பரிசே செய்தான். என்ன பண்ணாரு? மன்னிச்சது மட்டுமல்ல, தத்தா இவர் நமர், ஒன்னும் பண்ணாதே, வெளியில கொண்டே விடு, மற்றவர்கள் இவருக்கு துன்பம் தராமல் இவர் இந்த ஊர்ல இருந்து பத்திரமாக அனுப்பு. இந்த மன்னிப்பெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு தான் வரும், மற்றவன் மன்னிக்க மாட்டான். வால்மீகியில ஒரு கதை வரும் தெரியுமா? சீதாதேவி கடைசியா அசோகவனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ராவண சம்ஹாரம் முடிந்து விட்டது. ஆஞ்சநேய சுவாமி வேகமா வந்தார். சீதையை பார்த்தார். ஆகா, ஏழை சோபனம், ஏந்தழை சோபனம், வாழி சோபனம். ராமன் ஜெயித்து விட்டான், ராவணன் வீழ்ந்து விட்டான். தாயே நீ வாழ்க, நீ வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பிட்டார். சீதாதேவி என்னன்னு, இந்த ராட்சசிகள் உன்னை சுத்தி 50 பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஆமா, நாய் முகம், நரி முகம், பேய் முகம், இப்படி முகம் ஒன்னொன்னும் எல்லாம் அப்நார்மல் கேஸ். சுத்தி 50 டிக்கெட்டு. இவ்வளவு பயமுறுத்திட்டு இருந்தவங்க இத்தனை பேரை இப்ப ஒரே தேயா தேய்ச்சி விடட்டுமா? ராவணன் செத்து போயிட்டான். இனிமேல் இவளை கேட்கறதுக்கு நாதி இல்லை. இந்த 50 ராட்சசிகளையும் ஒரே அடியா அடிச்சு துவம்சம் பண்ணிடவா? ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவி திரும்பினான். செய்யக்கூடாது. நாம் அடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க நமக்கு தகுதி கிடையாது. அவர்கள் கூலியை விட பொல்லாதவர்களா? எங்க வீட்டுல வேலை பார்த்து கடைசியில எங்களுக்கே தீங்கு பண்ணனாலே ஒரு கூனி, அவளை விடவா இவர்கள் பொல்லாதவர்கள்? கூனியில் குடியார் அல்லரே இவன். இது கம்பன். வால்மீகியில ஒரு கதை இருக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மன்னிப்பு. கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் அந்த சிந்தனை வரும். மதம் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வேடன், ஒரு புலி ஒண்ணு அவனை துரத்திக்கிட்டே வந்தது. வேகமா ஓடிட்டான். ஓடுனா புலி விரட்டுது. மரத்தில் ஏறிட்டான். புலிக்கு மரம் ஏற தெரியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கனயமா அப்படித்தான். கரடி ஏறுமா. மேல போய் பார்க்கிறான், மேல ஒரு கரடி உட்கார்ந்துருக்கு. இவனுக்கு எப்படி இருக்கும்? கரடி கிட்ட மாட்டலாமா, புலி கிட்ட மாட்டலாமா? கரடி இவனை பார்த்தது. கவலைப்படாத மனுஷா, நீ என்னிடம் வந்த அடைக்கல பொருள், உன்னை நான் காப்பாற்றுவேன். சந்தோஷம். அப்பாடா, கரடி நம்மளை காப்பாத்திரும். கீழே புலி ரெடியா நிக்குது. விழுந்தா சாப்பிட்டு போயிடுவேன். கரடி பக்கத்துல உட்கார்ந்தது. இந்த பய கரடி மடியில உட்கார்ந்துட்டான். இப்படியே தூங்கி விடுகிறான். இவனுக்கு எப்ப தூக்கம் வரும்னு தெரியாது. இப்படியே தூங்கினான். இந்த வரை விழுந்தினா புலி சாப்பிட்டு போயிடும். நான் என்ன பண்றது? ரொம்ப தூக்கமா வருது. ஒன்னு செய். என்ன? என் மடியில படுத்துக்கோ, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். சொன்னது யாரு? கரடி. படுத்தான். கரடி மெத்து மெத்துன்னு இருக்கும். சார் படுத்து பார்த்தீங்களான்னு கேட்கப்படாது. படுத்து பார்த்திருந்தா இங்க வந்திருக்க மாட்டேன். நல்லா தூங்கிட்டான். கரடி உச்சிச்சு. கீழே இருந்து புலி பேசுது. கரடியே, என்ன இந்த பயம் உனக்கும் எனக்கும் விரோதி. காட்டுல வேட்டையாட வந்தவன் நம்மளை வேட்டையாடி விடுவான். இப்ப நல்லா தூங்குறான். தள்ளி விடு, சாப்பிட்டு போயிடுறேன். இல்லைன்னா ஒன்ன சாப்பிடுவேன். புலி தூங்குறான். பரவாயில்ல, தள்ளு. கரடி, தூங்குறவன் என்ன நம்பி தூங்குறான், தள்ள மாட்டேன். என்ன நம்பி வந்தவனே தள்ள மாட்டேன். பொண்டாட்டி புருஷனை நம்பித்தானே தூங்குறா. கழுத்துல இருக்க சங்கிலியை கழட்டிக்கிட்டு ஓடுவான்னு நினைச்ச தூக்கம் வருமா அவளுக்கு? எங்க நம்பித்தானே பக்கத்துல படுத்திருக்கா. அந்த நம்பிக்கைக்கு இந்த புருஷன் எவ்வளவு யோக்கியனா இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா? என்ன நம்பி தூங்குது இந்த புள்ள, நான் காப்பாத்துவேன். சரி, கரடி விட்டுருச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு. நம்ம பயம் முடிச்சுக்கிட்டாங்க. நல்லா உட்கார்ந்துக்கிட்டாங்க. ராத்திரி 2 மணி. கரடிக்கு தூக்கம் வந்துடுச்சு. அது சொன்னது, இந்த பாரு, கீழே புலி நிக்குது, விழுந்தா சாப்பிட்டு போயிடும். நான் தூங்க போறேன், தூக்கம் வருது, விழுந்துடக்கூடாது. உன் மடியில நான் படுத்துக்கிறேன், என்னை பிடிச்சுக்கோ. நம்ம ஆளு உடனே சரின்ட்டான். கரடி மனுஷ மடியில படுத்துக்குச்சு. பிடிச்சிட்டான். கரடி நல்லா தூங்கிருச்சு. யாரை நம்பி? இவனை நம்பி.
கீழே இருந்து புலி பேச ஆரம்பிச்சது. மனுஷா, என்ன நீ அறிவுள்ளவன்? ஆமா. பகுத்தறிவு உள்ளவன்? ஆமா. எங்களை விட அறிவாளி? ஆமா. எனக்கு பசிக்குது. பசிக்கு கரடியா இருந்தாலும் போதும், மனுஷனா இருந்தாலும் போதும். நீ இந்த கரடியை தள்ளி விட்டினா சாப்பிட்டு போயிடுவேன், நீ தப்பிச்சுக்கலாம். பகுத்தறிவு வேலை பார்த்தது. யோசிக்கல, தள்ளி விட்டேன் கரடியை. இந்த பெயரை நம்பலாமா? கரடியை நம்பலாம். தள்ளி விட்டானா மேல இருந்து விழுந்ததா, மரக்கிளையில கரடி வாடு சிட்டிக்கிச்சு, தொங்கிருச்சு, முழிச்சிருச்சு, புரிஞ்சு வச்சு. அயோக்கிய பயம் புத்திய காட்டிட்டான். பகுத்தறிவு உள்ள 6வது அறிவு இப்படி ஆயிப்போச்சு. திரும்ப தொத்திக்கிட்டு மேல போகுது. இவனுக்கு எப்படி இருக்கான்? ஒரே அடியை அடிச்சா கூட நியாயம்தான். கரடி சொன்னதா, முட்டாள் மனுஷா, என் திருவடியில நம்பி வந்துட்ட, உன்னை காப்பாத்தியே தீருவேன், புலிகிட்ட தள்ள மாட்டேன். இந்த கரடிக்கு இருக்கிற புத்தி நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? ஆஞ்சநேயா, அந்த கரடி எல்லாரையும் மன்னிச்சு தன்னை கொல்ல நினைச்ச மனுஷனை கூட மன்னிச்ச மாதிரி இவர்களை மன்னித்து விட்டேன். இதுதான் சார் வாழ்க்கை. தோல்வி வர்ற பொழுது கடவுள் நம்பிக்கை. எதுக்கு இவ்வளவு பேசுறேன்? கடவுள் நம்பிக்கை இருந்தாத்தான் இதெல்லாம் நடக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. மதம் என்பது கடவுள் நம்பிக்கையை உண்டாக்குவதற்காக, சைவ சமயம் என்பது கடவுள் நம்பிக்கையை உண்டாக்கி நீ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லி காட்டுவதற்காக. ஆஸ்திகமா நாஸ்திகமா எது வேணும்? ஆஸ்திகவாதியும் இருக்கான், நாஸ்திகவாதியும் இருக்கான். எது தேவையில்லை? ஒரு பட்டி மண்டபம் போட்ட நிஜமாவே நாகப்பட்டினம் பக்கம் கீவளூர்னு ஒரு ஊர், கேடிலியப்பர் அந்த சந்நிதியிலே பட்டி மண்டபம். குன்றக்குடி அடிகளார் தலைவர். நானும் தமிழ் குடிமகன் ஒருத்தர். அவர் சென்னையிலே சட்டசபையிலே சபாநாயகராக இருந்தவர். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், ரொம்ப நல்லவர். தமிழ் நன்றாக பேசுவார். சாத்தையான்னு பேரு. பச்சையப்பன் கல்லூரியில எனக்கு முன்னால் படித்தவர். பின்னாலே தமிழ் குடிமகன் அவருக்கு பேர் வந்தது. நாங்க 2 பேரும் 2 கட்சி. அவரு நாஸ்திகம், நான் ஆஸ்திகம். நிஜமான பட்டி மண்டபம். எல்லாம் பேசிட்டோம். என்னென்னமோ அவர் அருமையா பேசினார். கடைசி அடிகளார் தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு தெரியுமா? நாஸ்திகவாதிகள் களையை எடுப்பதாக சொல்லிக் கொண்டு பயிரையே எடுக்கிறார்கள். ஆஸ்திகவாதிகள் பயிரை வளர்ப்பதாக சொல்லிக் கொண்டு களைகளையும் அதிகமாக வளர்க்கிறார்கள். இதான் தீர்ப்புங்க. நியாயம் தானே? நம்ம பயிரை வளர்க்கிறோம்னு சொல்லி களையவும் சேர்த்து வளர்க்கிறோம். ஆஸ்திகவாதிகள். நாஸ்திகவாதிகள் களை எடுக்கிறேன்னு சொல்லி பயிரையும் சேர்த்து பிடிச்சு விடுறாங்க. அதனாலே அளவோட இருந்தா ஆஸ்திகம் நல்லது, அளவோட இருந்தா நாஸ்திகம் நல்லது. கோயில்ல களை எடுத்து விட்டுட்டா நாஸ்திகம் நல்லது, களையோட பயிரையும் சேர்த்து எடுத்தா நாஸ்திகம் தப்பு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்? கடவுளுடைய நம்பிக்கை இருக்குமானால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ சைவ சித்தாந்தத்தில் சில செய்திகள் சொல்ல போறேன். வேதங்கள் ஒரு பக்கம். இந்து மதம், இந்து மதத்துக்கு வேதம் பிரமாணம், சைவத்துக்கு ஆகமங்கள் பிரமாணம். வேதம் தான் அவங்களுக்கு எல்லாம், நமக்கு ஆகமங்கள். ஆகமம்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம். சிவத்திலிருந்து வந்தது ஆகமங்கள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சிவத்திலே இருந்து வந்தது ஆகமம். இன்னொரு அர்த்தம், ஆன்னா பாசம், கான்னா பசு, மான்னா பதி. ஆகமம் பதி பசு பாசம் மூன்றையும் சுட்டி காட்டுவது ஆகமம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எப்படியோ பதி பசு பாசம் மூன்றையும் காட்டக்கூடியது ஆகமம்.
நமக்கு கடவுள்கிட்டேருந்து வந்தது ஆகமம். கடவுள் தேவைன்னு சொன்னேன், கடவுள் நம்பிக்கை தேவைன்னு சொன்னேன். அதனாலதான் உலகம் நன்றாக இருக்கும், மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு வரும்னு சொன்னேன். இப்போ பதி பசு பாசம், இந்த கடவுள் யார்? நம்ம பதியத்தானே கடவுள்னு சொல்றோம். அது என்னங்க கடவுள்? கடந்தும் இருப்பான், உள்ளேயும் இருப்பான். உலகத்தை கடந்தும் இருப்பான், உலகத்துக்கு உள்ளேயும் இருப்பான். ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், உள்ளத்தை கடந்து இருப்பான். நீ வார்த்தையை கடந்திருப்பான், எவ்வளவு பேசினாலும் தாண்டி நிற்பவன் எம்பெருமான். மூணாவது அர்த்தம், கடவுக்கூடியவன். கடவுதல், செலுத்துதல், உலகத்தை செலுத்தக்கூடியவன் கடவுள். அவர்தான் நடத்துறார். ஆன்மாவை செலுத்துவது யார்? கடவுள். கடவுள் உண்டுங்கிறதுக்கு என்ன சாட்சி? 3 விதமா உண்டு, 3 சாட்சிகள். 1, கடவுளை நேரில் பார்த்துருக்கணும், அப்ப உண்டுன்னு ஒத்துப்படலாம். முடியலையே, நம்ம என்னத்தை கண்டா? நம்ம என்ன மாணிக்கவாசக சாமியா? கடவுளை நேரில் பார்க்கறதுக்கு மாணிக்கவாசக சாமி கடவுளை நேரில் பார்த்தவர். கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே, பார்த்தும் பார்க்காம விட்டுட்டனே ஐயோ. எனக்கு முன்னால் எம்பெருமான் காட்சி கொடுத்தான். எப்படி காட்சி கொடுத்தான் தெரியுமா? கனவுல இல்ல, நனவுல காட்சி கொடுத்தான். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேடினன் காண்க. உலகத்திலே திருவடி வச்சு வந்தான். நான் அவனை கண்ணால் யானும் கண்டேன், இந்த கண்ணால அவனை பார்த்தேன். அப்படி பார்த்திருந்தா கடவுள் உண்டுன்னு நம்பலாம். சைவ சமயம் மாதிரி ஒரு சமயம் கிடையாது. கடவுள் உருவாயிருக்கிறார், அருவாயிருக்கிறார், அருவுருவாயிருக்கிறார். அருவாயிருக்கிறார், ஆன்மாவுக்குள்ள அருவமாய் இருக்கிறார். இயற்கையில உருவாயிருக்கிறார், அடியார்களிடத்திலே அருவுருவாய் இருக்கிறார். ஆக அரு உரு அருவுரு 3ம் சிவபெருமான் இங்கேயே இருக்கிறார். கைலாச மலை சிவபெருமான் இருக்கிறார், பழனி மலை முருகப்பெருமான் இருக்கிறார். திருப்புகழ் சொல்லும், பழனி மலையை கும்பிட்டா போதும், பழனி ஆண்டவனை கும்பிடுறது அப்புறம். ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. பழனி மலைங்கிற ஊரை கும்பிட்டு பழக்கம் இல்லை, ஒன்ன கும்பிடுறது அப்புறம். ஊரை கும்பிட்டாலே போதும். இந்த நாட்டிலே, இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, நாம் வழிபடக்கூடிய நாடுகளிலும் சரி, இறைவன் இயற்கை வடிவாய் இருக்கிறான். அந்த இறைவனை வழிபடாவிட்டால் எடுத்த பிறவி வீணாகிவிடும். பிறவிக்கு என்ன நோக்கம்? 4 பிள்ளைகளை பெறுறதா? இல்லை, இறைவனை அடைவதுதான் பிறவிக்கு நோக்கம். இந்த நோக்கத்துக்கு என்ன செய்யணும் என்று சொல்லிக் கொடுத்தது சைவ சித்தாந்தம். உயிரை பார்க்க முடியுமா? ஆமா, உயிருக்கு வடிவம் இருக்கா? இல்லையா? இல்லையா? இருக்கு. ரொம்ப சின்னது, பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்னால கூட பார்க்க முடியாது. உயிருக்கு திருமூலர் சொல்ற, பசுமாட்டு ரோமம் இருக்குல்ல, ஒரு ரோமத்தை எடு, குறுக்கல அதை வெட்டு, 1,00,000 பங்கு வெட்டினா 1/1 lakh. அடேங்கம்மா, பசுமாட்டு ரோமத்தை இப்படி நேர வச்சு வெட்டப்படாதான், நிக்க விட்டு குறுக்கல வெட்டணுமா? எங்க வெட்டுறது? அது 1,00,000 பங்கு வெட்டணுமா? அதுல 1 பங்கு நம்ம உயிரா. திருமூலர் திருமந்திரம். ரஷ்யாக்காரன் ஒரு ஏற்பாடு பண்ண தெரியுமா? ஒரு ஆளு சாக கிடந்தாரு, கொண்டு போய் டப்பாவில் வச்சு கண்ணாடி டப்பா மூடிட்டான். எல்லா பக்கமும் கண்ணாடி, காத்து போக முடியாது. அவர் என்னத்துக்கு ஆவாரு? போயிட்டார். நோக்கமே அதானே, செத்து போயிட்டார். டப்புன்னு சத்தம், கண்ணாடி உடைஞ்சிருச்சு. ஓ, அப்ப ஏதோ ஒண்ணு வெளியில போயிருக்கு, கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்போ உயிருக்கு வடிவம் உண்டு. வடிவம் இல்லைன்னா போய் முட்டாதே, உடைச்சுக்கிட்டு போயிடுச்சு. நிச்சயமாக உயிருக்கு வடிவம் உண்டு. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பணத்தை தூக்கிக்கிட்டு வர்ற பொழுது கண்ணாடியை மூடுறாம பார்த்துருக்கீங்களா?
கண்ணாடி இருக்கப்படாது, மூடிடுவேன். ஏன்? உடம்பை விட்டுட்டு உயிர் போன உடனே இந்த உயிர் தவிக்குது. ஐயோ இந்த வீடு போச்சே, 85 வருஷமா இதுல தானே குடியிருந்தேன், அநியாயமா போச்சு, திரும்ப உள்ள போயிடலாமா? முடியல. இப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது. 9 துவாரம், எது வழியாவது உள்ள போகலாமா? முடியல. 9 அடைச்சு போச்சு. உன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய், உக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அடைச்சு போச்சு. இந்த உயிர் தவிக்குது, எப்படியாவது போகணும். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். இந்த கண்ணாடியில ஒரு வீடு தெரியுதே, ஒரே அடிய கண்ணாடிக்கு போய் தாக்குமா, கண்ணாடி உடைச்சிருமா. அதுக்காகத்தான் பிண வர்ற பொழுது கண்ணாடியை மூடி வைக்கிறான். உயிருக்கு வடிவம் உண்டா? உண்டு. பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். கற்புலன் ஆகாத நுண்பொருள் பொருள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இல்லை, அதை விட சின்னது உயிர், கருத்து பொருள். உடம்பு கண்ணுக்கு தெரிகிற பருப்பொருள், நல்லா தெரியுது. சில பேர் உடம்பு ஒரு நாள் இங்க இருந்து அங்க வரைக்கும் பார்க்க 6 மாசம் ஆகுது, நல்லா கண்ணுக்கு தெரியுதே. ஆமாங்க, கூட ஒருத்தர் வந்தாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அவர் ஏறி நின்னாரு, வெயிட் பார்க்கிறேன்னு. அத்தனை சீட்டு மொத்தமா கொட்டிருச்சு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனாரு, ஏறி நின்னாரு, ஒவ்வொருவராக ஏறி நிற்க விட்டார். ஒரு ஒத்தாள் என்ன செய்வாரு? உடம்பு பருப்பொருள், உயிர் கருத்து பொருள். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தது யாரு? வண்டி, மாடு. வண்டி அதுவா போய் மாட்டு மேல உட்காருமா, மாடு அதுவா வந்து வண்டியில மாட்டிக்குமா? ஒரு ஆள் வேணும்ல, ஒரு வண்டிக்காரன் வேணும்ல. அந்த வண்டிக்காரனுக்கு தான் சிவபெருமான் பேர். மாட்டை வண்டியில பூட்டுற ஆளு சிவபெருமான். அப்படி பூட்டுற பொழுது இவ்வளவு நேரத்துக்கு வண்டி ஓடணும், இன்னிடத்துல அந்த வண்டி நிக்கணும், இன்னிடத்துல வண்டியை விட்டு மாட்டை தனியாக்கணும் அப்படின்னு எல்லாம் தீர்மானிச்சு விட்டான். இந்த வண்டியும் மாடு ஓடிட்டு இருக்கு. எங்க கலட்டி விடுவானோ அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம விருப்பப்படி பிறவி எடுக்க முடியாது. ஆமாங்க, நம்ம விருப்பப்படியா பிறவி எடுக்க முடியும்? முடியாது. நம்ம விருப்பப்படி பிறவி எடுக்க முடிஞ்சா என்னைக்கு அழியாத உடம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்போம் இல்லையே. நம்ம பெற்றோரை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு அப்பா அம்மா இப்படித்தான் இருக்கணும், முடியாது, நடக்கவே நடக்காது. சில பேருக்கு நல்ல அப்பா அம்மா, சில பேருக்கு பொல்லாத அப்பா அம்மா, விதிக்கப்பட்டவை. நாம் அறிவிக்க அறியும் இயல்புடையவர்கள். கடவுள் முற்றறிவு, இந்த ஆன்மா சிற்றறிவு. கடவுள் அறிவிக்காமலே தெரியக்கூடிய அறிவு, இந்த ஆன்மா அறிவித்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அந்த பாசம் அறிவித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. அறிவுதானே மூணுக்கும். சிவபெருமான் அறிவிக்காமலே அறிந்து கொண்டவர் பதி. பசு அறிவித்தால் அறிந்து கொள்ளும். சைவ சித்தாந்தம்னு கூப்பிட்டு சொன்னோம்னா ஓஹோ நம்ம பண்ற காரியம் பழைய வினை. கடவுளை கும்பிட்டா இந்த துன்பம் கொஞ்சம் குறையும். சும்மாடு மாதிரி நடுவில் அவர் வந்து உட்காருவார். சும்மாடு மாயனை சுமையாளுமாக்கினை. தாயுமான சுவாமி. அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா, அறிவித்தாலும் அறியாதது பாசம். இதானே பதி பசு பாசம். இன்னொரு மாதிரி சொல்லவா? சித்து சிவபெருமான் அறிவு பொருள். அசத்து, அட சத்துன்னு கூட வச்சுங்க, ரெண்டும் சரிதான். சத்தும் அதுதான், சித்தும் அதுதான். சத்துன்னா எப்பவும் இருக்கிறது சிவபெருமான். அறிவு பொருள் ரெண்டும் சரி. இது அசத்து, இது பாசம். அப்ப இந்த பசு கடவுளோட சேர்ந்தா அறிவு பொருளா இருக்கும். இந்த பாசத்தோட சேர்ந்தா அறிவில்லாம தப்பு தண்டா பண்ணும். கோயிலுக்கு போனா நிம்மதியா இருக்கும், வீட்டுக்கு வந்தா ஊர் பெயர் சொத்தை எல்லாம் திருடும். செய்யறமா இல்லையா? சத்து அசத்து சதசத்துன்னா இது எப்பவுமே ரெண்டுங்கட்டாங்க. சதசத்து இது ஆண்டவனோட சேர்ந்துட்டா சத்தாயிரும், ஆணவத்தோட சேர்ந்துட்டா அசத்தா போயிடும். உலகம்
அறிவித்தாலும் அறியாத ஜடப்பொருள். நாம் அறிவித்தால் அறியக்கூடிய பொருள், எம்பெருமான் அறிவிக்காமலே அறியக்கூடிய பொருள். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? நீ பிறவி எடுத்தது உன் வினையினால, இந்த பிறவியிலேயே இனி பிறவாமல் ஏற்பாடு செய்து கொள். இனி பிறவாமல் ஏற்பாடு செய்யணும்னா யாரு காலில் விழணும்? பராசக்தி காலில் விழ வேண்டும். அதுதான் இப்ப நிறைவுரை. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? சுருக்கமான சைவ சித்தாந்தம். ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார், வாத்தியார்கிட்ட 4 பையங்க, கெட்டிக்கார பசங்க, நல்ல பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல பல மாணவர்கள் அங்க இருந்து கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு தர்றாங்க. வாத்தியார் பார்த்தார், ஐயோ பாவம், இந்த பசங்கள்லாம் கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு தெரிகிறான், எப்படியாவது இவனை கொண்டுகிட்டு வந்து பிடிச்சி பாடம் சொல்லி கொடுத்து உருப்படியாக்கணும். வாத்தியார் நினைச்சாரே தவிர கோழி குண்டு அடிக்கிறவன் நினைக்கல. இப்ப வாத்தியார் என்ன பண்ணுவார்? பெரிய பையனை கூப்பிட்டார். சட்டாம்பிள்ளைன்னு பேரு. அந்த காலத்தில் அப்படி இருக்கிற பையன்ல எவன் கொஞ்சம் கெட்டிக்கார பையனோ அவனை கிளாஸ் லீடர் போடுறீங்களா இல்லையா? சட்டாம்பிள்ளைன்னு பேரு. அந்த பையனை கூப்பிட்டார். டே சட்டாம்பிள்ளை, என்ன இந்த பையனுங்க 4 பேரையும் மெதுவா கூட்டிட்டு வாடா. 4-5 பேரு அங்க கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், தெரியுதா? சட்டாம்பிள்ளை அங்க போயிட்டான். இவனை கண்ட உடனே ஓடிட்டாங்க. போச்சு. மறுநாளைக்கு சட்டாம்பிள்ளை அங்க போய் காத்து கிடந்தான். 4 பேரு வந்தாங்க. டே இங்க வாங்கடா, இந்தாங்கடா, ஆளுக்கு ஒரு மிட்டாய். மிட்டாய்யா? நிஜமா? நேற்று கொடுக்கத்தாண்டா வந்தேன், ஓடி போயிட்டீங்க. மிட்டாய் கொடுக்க வந்தியா? ஐயோ, எங்களை வாத்தியார்கிட்ட கூட்டிகிட்டு போவேன்னு பயந்துல ஓடுனான். இந்தாடா மிட்டாய். 4 வயலுக்கு 4 மிட்டாய் சாப்பிட்டான். மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்கு, நாளைக்கு வரண்டா, 2 மிட்டாய் தாரண்டா. நிஜமா? ஆமா. மறுநாளைக்கு 4 பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சட்டாம்பிள்ளை ஆளுக்கு 2 மிட்டாய் கொடுத்தாங்க. அண்ணே நாளைக்கு 5 மிட்டாய் தர்றேன், 5 மிட்டாய் தர்றேன், 5 மிட்டாய் தர்றேன். மறுநாளைக்கு வந்து உட்கார்ந்தாங்க, 5 மிட்டாய் கொடுத்தாங்க. பேரலுக்கு சந்தோஷம். டே வாத்தியார்கிட்ட வந்தா நிறைய மிட்டாய் தருவாரா? புரியுதா? சட்டாம்பிள்ளை இந்த கோழி குண்டு அடிச்ச பயலுக தான் நீங்களும் நானும். வாத்தியார்கிட்ட வந்தா நிறைய மிட்டாய் தருவாரா, கலர் கலரா தருவாரா, சாக்லேட் கொடுப்பாரா, வச்சிருக்காரு. அடிப்பாரா? மாட்டார். அடிக்க மாட்டாரா? நான் கூட்டிக்கிட்டு போறேன்டா. 10வது நாள் ஒரு வழியா அந்த பயல்களை பூரா சட்டாம்பிள்ளை கூட்டி வந்துட்டேன். வாத்தியார் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாரு. சாக்லேட் நல்லா இருக்கு, எல்லா பயலும் உட்கார்ந்துட்டேன். டேய் வாத்தியார் என்னமோ பேசுவாரு, கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போயிட்டு போகுது, மிட்டாய் வாங்கிக்கிங்கடா. நல்ல பள்ளிக்கூடமா இருக்கே. வாத்தியார் பேசினாரா? இவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தானா? எப்படா முடியும், எப்படா முடியும்? முடிஞ்ச உடனே சுண்டக்கடலை கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். நம்ம போறோமில்ல பல இடங்கள்ல. நான் பல கோயில்ல போய் பேச போறேன். 5 to 7 பேச்சுன்னா 5 மணிக்கு 10 பேர் தான் இருப்பாங்க, 6 மணிக்கு 50 பேர் வருவாங்க, 7 மணிக்கு 500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் 7 மணிக்கு சுண்டல் கொடுப்பான். உண்மைங்க, இந்தியாவில் நடக்குது. சுண்டல்னு போடுங்க, அவ்வளவு நாள் வந்துடும். ராத்திரி சாப்பாடுன்னு போடுங்க, அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. டேய் கடைசி வரைக்கும் இருப்போம்டா, சுண்டல் கடைசியா தாண்டா கொடுப்பாங்க. எல்லா பையனும் கடைசியா சாப்பிட்டேன். சாக்லேட்டு சுண்டல் அது இது. ஒரு நாள் ஒரு பையன் சொன்னேன், டேய் இந்த வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்காரு, என்னதான் பேசுறாருன்னு ஒரு நாளைக்கு கேட்பமாடா. 25 நாளைக்கு அப்புறம் வாங்கின மிட்டாய் மூட்டை கணக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கேட்பமாடா. கேட்க ஆரம்பிச்சான். ஒரு பையன் சொன்னேன், டேய் கதையெல்லாம் சொல்றாரா, நிறைய கதை சொல்றாரா. அப்படியா? ஆமா. அவனும் கேட்டான், அவனும் கேட்டான், 4 வயதும் கேட்டான். இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்து கேட்டாங்க. 15 நாள் 20 நாள் மிட்டாய் வந்தது. மிட்டாய் வேண்டாம், வாத்தியார் பேச்சு தான் வேணும். மிட்டாய் இப்ப சாப்பிட்டா அப்புறம் சரியா போயிடும். ஏப்ப விட்டா முடிஞ்சு போச்சு.
வாயெல்லாம் புண்ணா வேற போயிடும். இந்த வாத்தியார் நல்லா சொல்றாரு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, கவலையெல்லாம் விட்டு போகுது. வாத்தியார் கூப்பிட்டாரு, உட்கார வச்சார், அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஞானம் கொடுத்தார். இதுதான் நம்ம சொந்த கதை. வாத்தியார் யாரு? சிவபெருமான். சட்டாம்பிள்ளை யாரு? அம்பாள் மீனாட்சி, பராசக்தி, பார்வதி, அகிலாண்டேஸ்வரி. நம்ம தான் கோழி குண்டு அடிச்ச பயலுக. அகிலாண்டேஸ்வரி நம்ம கிட்ட வந்தா, வெள்ளிக்கு வெள்ளி கோயிலுக்கு போனா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடவா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அதான் மிட்டாய். நமக்கு தினம் கோயில்ல போய் கும்பிட்டீங்கன்னா கோயில்ல காலையில பிரசாதம் கொடுப்பாங்க, வந்துடும். மீனாட்சிகிட்ட போய் நின்று காலில் விழுந்து கும்பிட்டீங்கன்னா பைசா கிடைக்கும். பைசா கிடைக்குமா? நிஜமா? ஆமா, வா. இதுதான் நமக்கு மிட்டாய் கொடுத்தது. யாரு கொடுக்குறா? மீனாட்சி. யுக போகங்களை கொடுத்தா. கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்தான். அங்க வாத்தியார்கிட்ட போனா இன்னும் நிறைய கொடுப்பாரா? என்ன கொடுப்பார்? சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார். கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சார். இவன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான். வீடு வாசல், பொண்டாட்டி, பிள்ளைகுட்டி, காரு, புகழ், பெருமை, நல்லா இருக்கிறான். இப்ப தோணுது, இதெல்லாம் நிலைக்குமா? நாளைக்கு காலையில போயிட்டா என்ன செய்யறது? அது வேற டிசம்பர் மாசம் சுனாமி வருதுன்னு இந்தியா பூரா பயமுறுத்திட்டு இருக்காங்களே. திடீர்னு வந்தா எல்லாம் அழிஞ்சு போயிட்டா என்ன செய்யறது? இதான் பக்குவம். கடைசி என்ன பண்றான்? வாத்தியார்கிட்ட வந்து, சாமி நீங்க ஞானம் கொடுங்க, வாங்கிக்கிட்டேன். அம்பாள் நமக்கு எதுக்கு சௌபாக்கியம் கொடுத்தா? மிட்டாய் கொடுத்து இழுக்கிற மாதிரி நமக்கு உலக சௌபாக்கியங்களை கொடுத்து இழுக்கிறாள். சிவபெருமானுக்கு பதின்னு பேரு, அம்பாளுக்கு அருள்னு பேரு, நமக்கு பசுன்னு பேரு. தெரியாம மறைச்சு ஆடினமே கோழிக்குண்டு, அதுக்கு பாசம்னு பேரு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண சைவ சித்தாந்தம், ஒரு சிறிய பார்வை.